இன்னைக்கு வீடியோல அருமையான பாவக்காய் ஊறுகாய் செய்ய போறோம். காஞ்சிதனம் வீடியோல வாங்க எப்படி பண்றது பார்க்கலாம். இங்க 1/2 கிலோ பாவக்காய் நான் எடுத்துக்கிட்டேன். இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நடுவில் ஒரு கோடு போட்டு அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துடலாம். இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாவக்காய் ஊறுகாய் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சாப்பாடுக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இந்த ஊறுகாய் ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நம்ம செய்து வச்சுட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 30 வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு இது மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல பொன்னிறமா லேசாக வறுத்துக்கலாம். இது கூடவே தனியாக ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் ஒன்றா சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரம் கூடவே சேர்த்துக்கிட்டா ஊறுகாய் நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு வறுத்து வந்தால் போதும். நல்லா வறுபட்டு போச்சு. தனியாலாம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதை நல்லா ஆற வச்சு மிக்சிங் பவுலில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறி வந்துடுச்சு. இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தனியா மிளகா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே புளி ஒரு பெரிய ஆரஞ்சு அந்த அளவுக்கு சைஸ் புளி எடுத்துக்கணும். ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. இங்கே நான் 100 கிராம் வெல்லம் எடுத்துக்கிட்டேன். புளி ஒரு 50 கிராம் எடுத்துக்கிட்டேன். இதையும் சேர்த்து இதிலே மிக்ஸ் பாருங்கள். இந்த அளவுக்கு பொடி பொடியாக அடிச்சுக்கணும். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாவக்காய் சேர்த்து இதிலே அரைச்சிக்கலாம். இதை வறக்கணும்னு இல்லை, அப்படியே பச்சையாகவே மிக்சியில் ஒடிஞ்சம்மா அடிச்சிட்டு வந்துடணும். பாருங்க எந்த அளவுக்கு மெசிஞ்சு வந்திருக்கு. இன்னும் இருக்கிற பாவக்காயும் இதே மாதிரி மிக்சிங் பவுலில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கணும். மீதி இருக்க பாவக்காவையும் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதுவும் கிரைண்ட் பண்ணிக்கிட்டோம். இதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு தூளாக இருந்தால் போதும். ரொம்ப மெசிஞ்சு வரணும்னு இல்லை, இந்த அளவுக்கு தூள் ஆகணும். இப்போது ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கலாம். நம்ம எண்ணெய் கூடவே சேர்த்துக்கலாம். குக்கிங் ஆயில். எண்ணெய் நல்லா சூடாகுது. இன்னும் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரணும். இது கூடவே பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டேன். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் அரைச்சி வச்ச பாவக்காய் இதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதங்கணும். இது நல்லா சிம்மில் வச்சு 10 நிமிஷம், ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சு நல்லா வதக்கிக்கணும். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர வரையும் நல்லா வதக்கிக்கணும்.
கசப்பே இருக்காது. இது சூப்பராக இருக்கும். சாப்பாடுக்கு போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை கூட நல்லா இருக்கும். இது கூடவே ஊற வச்ச புளியும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளும் சேர்த்துக்கணும். எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க எப்படி நல்லா வதங்கி வருது. மஞ்சத்தூள் நல்லா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். பாருங்க நல்லா சுருண்டு வருது வதங்கி. இதை நல்லா ஆற வச்சு பாட்டில் போட்டு வச்சுக்கலாம். ஒரு வாரம் மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. சூப்பராக இருக்கும். பாவக்காய் ஊறுகாய் பாருங்கள் எந்த மாதிரி வதங்கி வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்தது. கசப்பே தெரியல. இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு பாவக்காய் ஊறுகாய். இன்னொரு 5 நிமிஷம் நல்லா மூடி வைக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சுருண்டு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி வதக்கிக்கணும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம். இதை நல்லா ஆற வச்சு பாட்டில் போட்டு வச்சுக்கணும். இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாவங்க சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.